என்ன என்ன அதில் போட்டிருக்க? தக்காளி தக்காளி வெங்காயம் போட்டு வணக்கி வச்சுருக்கான் முட்டை குழம்புக்கு. தக்காளி வெங்காயம் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து இதான் பூண்டு, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் இவ்வளோலாம் போடுறது இல்லைங்க. இதை அரைச்சி நாங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். தேவைன்றப்போ நாங்கள் அப்பப்போ எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவோம். கடையில் வாங்க மாட்டோம், நாங்களாக பண்ணி வீட்டில் வச்சுருவோம். தீந்துருச்சு, இப்போ அரைக்க போகிறோம். இப்போது முட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்திருக்கா, பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்திருக்கா, அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைக்க போகிறோம். இவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் அரைச்சிட்டு முட்டை வேக வைக்கணும். முட்டை வேக வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சமைக்கிறதுன்னு. சரியா பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு வைக்கிறாரு நம்ம பையவில், பார்க்கலாம். என்ன சட்டம் மாறி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, லைவ் டைம் ஆயிடுச்சா, அதனால சரி மாற்றிட்டு ரெடியாக இருக்கா. இப்போ போய் இதை முடிச்சுட்டு லைவ் போவார். வாங்க, இதா மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். நாங்கள் எப்போவுமே குழம்பு மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். ஊத்துறா, ஊத்து. எத்தனை ஸ்பூன்மா? ஊற்று 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 ஊற்று. ஓகே, மூடி போட்டு வச்சுரு, கொட்டிடாத, மூடி. டைம் ஆயிடுச்சு லைவ் போட, அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. சரி கொஞ்சம் சமைச்சிட்டு போயிடுறா, கொஞ்சம் கற்றுக் கொடுக்கலாம் பைபிளைக்கு அடிக்கடிக்க. ஏன்னா பையன் எது சுடுதண்ணி கூட வைக்க தெரியுதில்ல, அதனால தான். சரியா, இப்படியே ஆம்பளை பசங்களோட கூடாது, நம்மளோட முடிய போகிறதில்ல. நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவன் ஒய்ஃப் வருவா, ஒரு உடம்பு முடியாமல் போகும். அந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா நம்மளும் கொஞ்சம் நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக தான் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரியா, இந்தா எடுத்து கடுக்கெடு ஒரு ஸ்பூனு எடுத்து போடு. கம்மி பண்ணு போடு போடு, இன்னும் கொஞ்சம் போடு. போட்டு போதும் போதும், மூடி போட்டு கடைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்ணாடி பவுலடா, பார்த்துடு. தள்ளி நில்லுப்பா, தெரிக்க தான் செய்யும். கடுகுன்னா வெடிக்க தான் செய்யும். சரியா, அப்போ ஒரு விஷயம் வெடிக்கவே எப்படிங்கிறீ, நாங்கள்லாம் சமைக்கிறப்ப எத்தனை தடவை வெடிக்குது. வா, கருவேப்பிலை போடு, கருவேப்பிலை எடு. தண்ணியில் போடு. என்ன பண்ணுறேன், வா இது இங்கே எடுத்துரு, இங்கே வச்சுட்டு மொத்த மசாலத்தில் வச்சுரு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. அது கையில் எடுத்துக்கா, போடு, கரண்டிலே போட்டு கிண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தி தான், சரி பரவாயில்ல போட்டு. இல்லை போட்டு ஏன்னா டப்பா பிடிக்க மாட்டேங்குது, அரைச்சி வச்சல டப்பா பிடிக்கல. நீர் வலிச்சு போடு, கையில் வலிச்சு போடுறா, எவ்வளோ கஷ்டம் அரைக்கிறதுக்கு. உங்களுக்கு என்னடா தெரியும். கிண்டு தான் இங்கே இருக்குது பாருங்க, மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், இல்லை நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இருங்க, அவன் அரைக்கலைங்க, நான் தான் அரைச்சி கொடுத்துருக்கேன். அம்மா தான் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அம்மா சொல்லி தருவீங்க, அப்படியே சொல்றாங்க, நான் செய்யறேன். குடி. ஆமாம், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இது நம்மளோட நம்மளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்காக வந்து நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். சரியா, அதுக்காக நம்மளோட முடியுதெல்லாம் வச்சுக்க முடியாது. இருந்தாலும் அந்த சமையல் தொடரப்போ அவனுக்கு அந்த ஞாபகம் வரணும். முட்டை குழம்புனா அந்த ஞாபகத்தை கழிச்சிட்டு அந்த ஞாபகம் வரணும். இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கொஞ்சம் தேங்காய் போட்டு கிண்டி விட்றா. தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், 2 பட்டை கிராம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை தூக்கி தான் ஊற்றிக்கலாம். இருங்க, இந்தாடா ஊற்றுறா, கை பிடிச்சி ஊற்றிக்க. ஊற்று கரண்டி இருக்கட்டும், ஊற்று. ஊற்றி ஓகேவா.
இப்போ என்ன பண்ணுறேன்னா மசால் தூள் முட்டை மசால் கழுவிக்கலாம் கழுவித்தாரு முட்டை மசால் தூள் இருக்கு பாரு எடுத்துக்க. இது மசால் தூள் தான், முட்டை மசால் தூள் தான், பொடி தான் கொட்டி வச்சுருக்கேன். மசால் தூள் தான். அப்படியே கொட்டுட்டா? கொட்டு பூரா கொட்டு. அவ்வளோதான். முட்டை மசாலா தூள் போட்டாச்சு. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நான் இந்த இதெல்லாம் கழுவி அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது அவனுக்கு தெரியாது. இந்தா கேமரா முன்னாடி வச்சு கலர்டாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கலாய் விடுறோம். பேலன்ஸ் எல்லாம் ஊற்றியாச்சு. ஓகே சொல்லி கொடுத்துருவோம். யாராக இருந்தாலும் சமைச்சா நம்மளுக்கே டெய்லியும் சமைக்கிறவங்களுக்கே ஒரு மாடு இருக்குல்ல, அவங்களுக்கு புதுசாக சமைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் கஷ்டமாக தான் இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? ஓகே பண்ணிக்கிட்டோமா? பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுறேன்னா உப்பு அளவு பெடு. மெயினாக எண்ணெயும் உப்பு அளவு பார்த்துக்கணும். அதுதான். இந்த இப்படியெல்லாம் உப்பு போடக்கூடாது. அதெல்லாம் எந்த மூளைக்கு தயிர் சாப்பாடுக்கு வேணால் போடலாம். தயிர் சாப்பாடு போடு. போட்டுக்க போடு. போதும். அப்புறம் பத்தலைன்னா நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா மல்லித்தலை இந்த இது கிள்ளி போடு. கொஞ்சோண்டு மல்லித்தலை கிள்ளி போடு. கொஞ்சம் கிள்ளி போடு. அப்புறம் இறக்குறப்போ நீ அப்புறம் போட்டுக்கலாம். தனியாக வச்சுருக்கேன் கிள்ளி போடு. நாங்கள் சாம்பார் இதெல்லாம் வச்சோம்னா நாங்கள் மண் சட்டியில் தான் வைப்போம். எப்போவுமே சாம்பார் எல்லாம் வைப்பேன். அதிலெல்லாம் மண் சட்டியில் பருப்பு கடைஞ்சாலும் மண் சட்டியில் தான் கடைவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அது என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அது போக எனக்கு அது என்னன்னு தெரிலங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் ரிஸ்க் ஆனாலும் வெயிட் பண்ணலாம். இது அந்த மூடி எங்க அதான் அங்கே இருக்கு பாரு, மூடி இருங்க. கொதி வரட்டும். கொதி வந்ததுமே நம்ம மூடி போட்டோம். கொதி வரட்டும். வந்ததுமே நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். முட்டை அப்புறம் போட்டுக்கலாம். சரியா? முட்டை இங்கே வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் தான் போடுவோம், ஏன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். சரியா? வெயிட் பண்ணுங்க. கொதி வந்துருச்சு. முட்டை போட்டுடலாம். கொதி வந்துருச்சு. முட்டை போட்டுரு. மெதுவாக போடுறா. ஒன்றும் போடு. இங்கே நம்ம பையன் போடுறோம். போடுங்க ப்ரோ. அது அவ்வளோதானா? போட்டாச்சு. மூடி போட முடியாதுன்னு நினைக்க. சரி இருங்க, ஃபினிஷிங் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சொல்லிடுறா. ஃபினிஷிங் முடிச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் காமிக்கிறேன். சொல்லு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃபினிஷிங் டச்சு துணித்தடை போட்டு ஃபினிஷிங் டச் முடிச்சிடலாம். சரியா? அவ்வளோதான் நம்ம பையன் சமையல். சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரியாத பையன் செஞ்சுருக்கிறான். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி எடுடா, அதை எடுத்து மூடுறா. எடுத்து மூடு. ஃப்ரெண்ட்ஸ் மூடிடுவோம். கரண்டி வச்சிடறோம் மேலே. கரண்டி வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். அம்மா சொல்லி தான் சமைக்கிறேன், எனக்கு சமைக்க தெரியாது. அம்மா சொல்லி தான் சமைக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் தங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் ஹை பட்டன் இருக்கும், ஹை பட்டன் அமுக்கிங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டால் இது முட்டை குழம்பு வச்சுருக்கோம். முட்டை தொக்கு சொல்லுங்கள். இன்னொன்று முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னா அதை செய்யும். ரொம்ப இப்படி வைக்கணும். முட்டையில் முட்டை பெரட்டுற மாதிரி செய்கிறதா இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நான் எடுத்து போடுறேன், பாருங்கள். சரியா? தெரியாத அன்புள்ளவங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நீங்களும் வீட்டில் போய் சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் செய்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும், நாங்கள் செய்கிறது ஒரு ஒரு நாளைக்கு நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருக்கு. இதில் மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரியா? ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டியில் சாம்பார் வச்சு பாருங்கள். பருப்பு தனியாக நீங்கள் செஞ்சிங்கன்னா துவரம்பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. கெட்டும் போகாது குழம்பு. காலையில் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். மேக்ஸிமம் மண் சட்டியில் வச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அதுதான் நம்ம பாரம்பரியன்ற மாதிரி தான். குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ண கொஞ்ச நேரம் நிற்கணும் கேஸ்கிட்ட, அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. பாய்.